சபரிமலை தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள ஆன்மீகத்தின் உச்சம். 18 மலைகள் சூழ்ந்த அந்த மலையில் ஒரு மலையில் இறைவன் ஐயப்பன் மௌனமாக வீற்றிருக்கிறார். ஐயப்பனை காண பம்பையில் இருந்து நீலிமலை வழியாக 4 முதல் 5 கிலோமீட்டர் வரை செங்குத்தான மலைப்பாதை. இந்த பாதை இளைஞர்களுக்கே கடினம். ஆனால் நடக்க முடியாதவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், வயதான பெரியவர்கள், 50 வயதை கடந்த பெண்கள், அவர்களுக்கான ஒரே வழி டோலி. டோலி ஒரு மனித வாகனம். பண்டைய காலத்தில் மன்னர்கள் பயணித்த பல்லாக்கு போல இன்றும் சபரிமலையில் பக்தர்களை சுமக்கும் ஒரு மௌன சேவை. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டின் கண்காணிப்பில் இந்த சேவை நடைபெறுகிறது. நீலிமலையின் செங்குத்தான பாதையில் சாதாரண பக்தர்களே மூச்சு திணறி நடக்கும்போது 4 பேர் சேர்ந்து ஒரு மனிதரை தோளிலும் தலையிலும் மாறி மாறி சுமந்து செல்வது, அதை பார்க்கவே மனம் கணக்கும். காடு, மழை, சறுக்கும் மண் பாதை, எந்த சூழலிலும் டோலி தூக்குபவர்கள் நின்று விடுவதில்லை. பல்லக்கில் இருப்பவர் 80 கிலோ, 100 கிலோ, அவருடைய சாமான்கள், சில நேரங்களில் குழந்தை கூட, அனைத்தையும் சேர்த்து சன்னிதானம் வரை பாதுகாப்பாக அழைத்து சென்று மீண்டும் பம்பைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும். சில பக்தர்கள் எரிமேலியிலிருந்து பம்பை வரை 48 கிலோமீட்டர் தூரம் கூட டோலியில் பயணிக்கிறார்கள். அதற்காக 20,000, 30,000 ரூபாய் வரை கூலி கொடுப்பதும் உண்டு. முன்பு டோலி கட்டணம் மிக குறைவு. 50 கிலோவுக்கும் 100 கிலோவுக்கும் ஒரே கட்டணம் என்பது நியாயமல்ல என்று டோலி தூக்குபவர்கள் போராட்டம் செய்தார்கள். பல பிரச்சனைகளுக்கு பிறகு ஒருமுறை மலைக்கு ஏறி இறங்க 3,600 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. மலையை நடந்து ஏறி இறங்கியவர்களுக்கே அதன் வழி தெரியும். அதே பாதையில் ஒரு மனிதனை தூக்கிக் கொண்டு மழையில் ஏறி இறங்குவது, அது சாதாரண விஷயம் இல்லை. சில பக்தர்கள் அவர்களின் சிரமத்தை உணர்ந்து 500,000 ரூபாய் வரை கூடுதலாக கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு டீ வாங்கித்தரக்கூட மனம் இல்லாமல் செல்வோரும் இருக்கிறார்கள். இன்றும் 400க்கும் மேற்பட்ட டோலிகள், 1,600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கடினமான சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். வண்டிப்புதூர், குமுளி, தேனி சுற்றுவட்டாரம். கார்த்திகை மாதத்தில் ஒரு நாளில் 4 முறை வரை மலை ஏறி இறங்குவார்களாம். ஒரு முறை நீலிமலையை நடந்து ஏறி இறங்கினாலே டோலி தூக்குபவர்களின் உழைப்பு எவ்வளவு கடுமையானது என்பதை உணர முடியும். அதனால் நீங்கள் ஐயப்பனை காண டோலியில் பயணம் செய்தால், பணம் இருந்தால் அல்லது மனம் இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏனெனில் இந்த டோலி தூக்குபவர்கள் கடுமையான உழைப்பின் உயிருள்ள உதாரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.